இந்தாங்க காலி சிலிண்டர். இதை வச்சுக்கிட்டு ஃபுல் சிலிண்டர் கொடுங்க. புது சிலிண்டர் எல்லாம் இப்ப கிடைக்காது, எல்லாம் அடுத்த வாரம் தான் கிடைக்கும். அப்படின்னா காலி சிலிண்டர் அடுத்த மாசமே வாங்கிக்கோ கூடியோ. ஏன்னா சிலிண்டர் ஏற்கனவே ஷார்டேஜ். இந்த சிலிண்டரை நான் கொண்டு போயே ஆகணும். எங்க போற கஜகஜா? காப்பாத்துக்கோ மாமியாரே, காப்பாத்தே. என்னப்பா கஜகஜா புதுசா ஏதோ சர்க்கஸ் எல்லாம் பண்ற? பரவாயில்ல கலக்குறப்பா. பெட்ரோலே இல்லாம ஊரை சுத்திட்டு வந்துருவோம் போல இருக்கு. யோ கஜகஜா அப்புறமா பேசியா, ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்தியா? முதல்ல கைய கூடியோ. கைப்பிடி கஜகஜா காப்பாத்து. இப்போ நாம எந்த உலகத்துல இருக்கோம் கஜகஜா? எங்க வீட்டு சிலிண்டர் காலி ஆயிடுச்சியா. இப்ப எங்க வீட்டுல சமையல் பண்றதுக்கு கேஸ் இல்லையா. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அட அத பத்தி நீ எந்த கவலையும் படாத. நீ ஏன் கூட வா நண்பா. கேஸ் இல்லாம எப்படி சமையல் செய்யறதுன்ற விதிய நான் உனக்கு கத்து தரேன். வா போலாம். ஓ இது ஓதோ மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஐயா ஓ ஐ கஜகஜா. அட கஜகஜா என் உயிர் நண்பா, வா வந்து இந்த டிஃபனை சாப்பிடு. நீ ரொம்ப பசியோட இருப்பல்ல. யோ கஜகஜா இதெல்லாம் பச்சை பச்சையா இருக்கு, என்ன போய் சாப்பிட சொல்றியா நீ? பூசணிக்கா மண்டையா, எதுக்காக இப்ப பார்ட்டி நடக்குது? என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, நான் ஒரு வித்தியாசமான மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை இவன் சாப்பிட்டானா இவன் வாயில இருந்து நெருப்பா வெளியில வரும். அது எப்படின்னா இதோ இந்த டிராகன் வாயில இருந்து வருது அந்த மாதிரி வரும். கஜகஜா சீக்கிரமா அந்த கேப்சூலை கொடுப்பா. நான் சுட சுட சமோசா சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். டேய் மண்டையா, எனக்கும் சமோசா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. எனக்கு ஒரு கேப்சூலை கொடு, நானும் சமோசா சாப்பிட்டுக்கிறேன். என் உயிர் நண்பா, ஒரே ஒரு கேப்சூல் தான் இருக்கு. சரி நீயே சாப்பிடு. மோட்டோ நில்லு நில்லு மோட்டோ. மோட்டோ நீ பெரிய அவசர கொடுக்கையா இருக்க மோட்டோ. உனக்கு தான் நல்லா தெரியல டாக்டர் ஜட்காவோட தயாரிப்புல ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்குன்னு. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போங்க. இப்ப என் வாய் வழியாவே இந்த கோழியை நான் வேக வைக்க போறேன். ஓ பல்லே பல்லே பல்லே, ஓ பல்லே பல்லே பல்லே. நான் நினைச்சத சாதிச்சிட்டேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நிறைய தோல்வியை சந்திச்சிருக்கேன். ஆனா இனிமே தோல்வியை சந்திக்க மாட்டேன். ஆமா, இனிமே உங்களுக்கு கேஸே தேவையில்ல. ஒரே ஒரு கேப்சூலை சாப்பிடுங்க, ஃப்ரீயா எல்லாத்தையும் செய்யுங்க. நான் பெரிய சாதனை படைச்சிட்டேன். ரொம்ப நன்றிடா பூசணிக்கா மண்டையா, ரொம்ப தேங்க்ஸ். என்ன காரியம் பண்ணிட்ட மோட்டோ? சாரி, எத்தனை தடவை சொல்றது? சாரி சாரி சாரி. ஏ மோட்டோ, அவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி நம்மள குமர் கஞ்சி காய்ச்சறதுக்குள்ள எஸ் ஆயிடலாம் வா. இனிமே நம்ம வீட்ல கேஸ் பிரச்சனையே கிடையாது. நான் வாயால ஊதுறனால சமையல் ரெடி ஆயிடும். டேய் டீ கடை மண்டையா, சாப்பிடுறதுக்கு சமோசா குடுறா. வந்துட்டோம் சமோசா திங்கிறதுக்கு. இன்னைக்கு உனக்கு ஒரு சமோசா கூட கொடுக்க கூடாது. அடே மோட்டு, இன்னைக்கு எனக்கு கேஸ் தீந்து போச்சு. அதனால ஒரு சமோசா கூட என்னால செய்ய முடியாது. எனக்கு தெரியும் உனக்கு சமோசா சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு. ஆனா நான் என்ன பண்றது? நெருப்பு இல்லாம இந்த சமோசாவை எப்படி தயார் பண்றது? ஐடியா. அட பாவிங்களா, இதெல்லாம் கனவா இல்ல நனவா? நான் இப்ப எந்த உலகத்துல இருக்கேன்? நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க கடக்கார். மோட்டோ ஊதுனாக்க டிராகன் வாயில இருந்து வர மாதிரி நெருப்பா வரும். ரொம்ப தேங்க்ஸ் டா டீ கடை மண்டையா, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். அட வீணா போனவங்களா, கடைசில என் மூஞ்சிலேயே பத்த வச்சீங்களடா உங்கள. ஐயோ பத்த வச்சிட்டே பரட்ட. மோட்டோ ஓடி வந்துரு.
காப்பாத்துங்க நெருப்பு நெருப்பு காப்பாத்துங்க நெருப்பு அம்மா, குறுக்கால மணல் லாரி எதுவும் வந்துடக்கூடாது சாமி. என்னையா குடி மட்டும் வந்து மோட்டு ரொம்ப நாளாவே என் வாழ்க்கைக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கா. இப்ப அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பதிலடி கொடுக்க போறேன். ஜான், கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இரு. இவனுக்கு கோவம் வந்தா உன் முகம் கருகிடும், ஜாக்கிரதை. யார் முகம் கருக்குதுன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்து பாரு. அடிங்க அவனை, விடாதீங்க. ஓகே மோட்டு, நீ பூந்து விளையாடு, நான் வேடிக்கை பாக்குறேன். நெருப்பு வச்சுட்டு போலான்னு பார்த்தா கடைசியில எனக்கே நெருப்பு வச்சிட்டீங்களே. வர வர இந்த மோட்டு செய்யற அட்டகாசம் தாங்க முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் பேசுறீங்க. பஞ்சு டைலாக் ஆகுது, பஞ்சாமிர்தம் ஆகுது. உயிர் மேல ஆசை இருந்தா உடனே இங்க இருந்து தப்பிச்சுடு. டேய் குட்டை, நீ ஆயிட்டடா கறி கட்ட. நில்லுடா, எங்கடா ஓடுற? இங்க பாரு, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு. ஆஹா, பின்னாலேயே நெருப்பு வச்சுட்டா. என்ன விட்டுடு, எனக்கு எரியுது மாமே. எங்க அப்பா சொல்லிருக்காரு நான் பெரிய பாக்ஸர் அவனு. இந்த பக்கம் திரும்பாத. அது மட்டும் இல்லாம என் தாத்தாவும் சொல்லிருக்காரு நான் பாக்ஸர் ஆயிடுவேன்னு. மோட்டு, இப்ப வாயை திறக்காத. குறிப்பா வாயை திறந்து எதுவும் பேசாத. ஹலோ மோட்டு பத்லு, இந்தாங்க ஃப்ரூட் சாப்பிடுங்க. தேங்க்யூ பாடி பில்டர் சார். மோட்டு சார்பாவும் ஏன் சார்பாவும் நானே உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அவன் வாய்க்குள்ள என்ன கொழுக்கட்டையா இருக்கு? அவன் எனக்கு நன்றி சொல்ல மாட்டானா என்ன? டேய் கேக்குறல்ல, என்னடா திரு திருன்னு முழிக்கிற? சாரி பாக்ஸர் நண்பா, சாரி. இவரும் கறிக்கிட்டாரா? நல்லா பயலாயிட்டாரு. அடுத்து நானா? மோட்டோ, இந்த டிராகன் மாதிரி நெருப்பு கக்கிற வேலையை முதல்ல நிறுத்து. இத முதல்ல அணைச்சி தொலைகிற வழிய பாரு மோட்டோ. இத சாப்பிடு. பேசாம படுத்து தூங்கணும். காலையில போய் டாக்டர் ஜட்காவை பாக்குறோம். மோட்டோ சீக்கிரம் எழுந்துரு. நெருப்பு பத்திக்கிச்சு, வீடெல்லாம் பத்திக்கிச்சு. ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. சீக்கிரம் மோட்டோ எழுந்துரு. மோட்டோ எழுந்துரு. நெருப்பு நெருப்பு, காப்பாத்துங்க. நெருப்பு நெருப்பு. என்ன விஷயம் பத்லு? என்கிட்ட காட்டிட்டேடா உன் வித்தைய. என்னடா பண்ற நீ? முதல்ல வெளியில போ. முதல்ல வெளியில போய் அங்க படுத்து தூங்குடா. மோட்டோ மொட்டை தலையா கருகுன என் முகத்துல இனிமே நீ எந்த காரணத்தை கூட முழிக்க கூடாது. மோட்டு, சில திருட்டு பசங்க என்ன ஏமாத்திட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குறாங்க. நீ அவங்கள பாத்தியா? அவங்க அந்த பக்கமா ஓடி போனாங்களா? சரி, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு சொல்லு. அதோட அவங்க கையில என்னென்ன பொருட்களை வச்சிருந்தாங்கன்னு சொல்லு. சீக்கிரமா சொல்லு, இல்லன்னா அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. சிங்கம் சார், தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இவன் வாயை திறக்க சொல்லாதீங்க. ஏன்னா அவன் திறக்க மாட்டான். திறந்தா எல்லாருக்கும் ஆபத்து. அடிக்கிற அடியில பெரிய பெரிய கிரிமினல்ஸே வாயை திறந்து உண்மையை சொல்லிருக்காங்க. இவன் சோட்டா பையன். அடிக்கிற அடியில உண்மை தானா வெளியே வரும் பாரு. சீக்கிரம் சொல்லு. இல்ல சார், இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. காட்சி சட்டையும் கருகிருச்சே. ஏதோ இப்படி பண்ணீங்க? இவன் மனுஷனா இல்ல டிராகனா? நெருப்ப கக்கிட்டு போயிட்டானே. டாக்டர் ஜட்கா, ஊர்ல இருக்கிற எல்லார் முகமும் கருகிறதுக்குள்ள இவன் பிரச்சனையை தீர்த்து வைங்க. எங்களுக்கு இருந்த ஒரே கூரை வீடும் எரிஞ்சு போச்சு. என் முகம் மாதிரியே சிங்கம் சார் முகம், ஜானோட முகம், பாக்ஸரோட முகம் எல்லாம் கருகி போச்சு. அட பத்லு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, இந்த பிரச்சனையை குணப்படுத்த குறைஞ்சது 2 வாரம் ஆச்சும் ஆகும். அதுக்கு நடுவுல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னா இன்னும் 2 வாரத்துக்கு நீ என் கூட வாடா போஸ்டிங்க பண்ணியா? ஏன் மோட்டோ இல்லப்பா, 2 வாரம் தானே. இத பயன்படுத்தி நம்ம நல்ல சில்லறைய பார்க்கலாம். மோட்டோ, என்ன சொல்ற நீ? காசு சம்பாதிக்கிறதா? எப்படி? வாங்க வாங்க, உங்க வீட்டு கேஸ் மிச்சம் பண்ணுங்க. கேஸ் மிச்சம் ஆச்சுன்னா உங்க காசும் மிச்சமாகும். வரிசையில வாங்க. கம்மியான காசுல நீங்க விரும்பின ஐட்டத்தெல்லாம் சமைச்சு சாப்பிடலாம். வாங்க. நீங்க நல்லா பொதுநல சேவை செய்யறீங்க. சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. இருக்கட்டும். ஆமா, உங்க கூட ஒருத்தர் இருப்பாரே மோட்டு, அவர் எங்க?
மோட்டு தேவையில்லாம பயப்படாத. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இந்த வழியில நாம நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இருக்கட்டும். மோட்டு, அந்த ஜான் பேங்க கொள்ளடிச்சிட்டு ஓடிட்டான். உடனடியா உங்களை ஃபாலோ பண்ணு. அந்த பணத்தை நாம உடனே மீட் ஆகணும். ஓகே சார். அத என்ன பண்ற மோட்டு? மோட்டு, நீ இப்ப எதுக்காக என்ன சுத்தி ஓடிக்கிட்டு இருக்க? சிங்கம் சார், நான் எந்த பக்கமா ஓடணும் நீங்க சொல்லவே இல்ல. அந்த குட்டை ஜான் எந்த பக்கமா ஓடனா சொல்லுங்க. அவன் அந்த காட்டு பக்கமா ஓடி போயிருக்கா. ஓகே சார். ஏய், ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆயிட்டேன் டான். நான் இப்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டேன். என்னை யாரும் பிடிக்க முடியாது. பாஸ், உங்க பஞ்ச் டயலாக் பிரமாதமா இருக்கு. ஆனா உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நீங்க பேசும்போது மோட்டோ எங்க இருந்தோ திடீர்னு உள்ள புந்து எல்லாத்தையும் கெடுத்துறான். அந்த மண்டையனோட பேரை என்கிட்ட சொல்லாத. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த மண்டையை இங்க வந்தானா என் சந்தோஷத்தை கெடுத்துருவான். மரியாதையா நீ திருடின பணத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு சரணடைஞ்சிடு. இல்ல உன்னை தூக்கி போட்டு மிதிச்சா கொன்னுடுவேன். நீ என்னதான் சத்த போட்டாலும் சரி, நான் அந்த பணத்தை உன்கிட்ட தர மாட்டேன். டேய் மொட்டை வண்டியா, நான் கிங் ஆஃப் தீஃப்டா. தீஃப் தீஃப். என்னடா ஒரே டைலாக் 3 தடவை சொன்னா நாங்க பயந்துருவோமா? இப்ப பாரு உங்க 3 பேரும் என்ன பண்றேன்னு. மோட்டு கிட்ட மாட்டிக்காம இங்கிருந்து தப்பிக்க சீக்கிரம் ஏதாவது வழிய சொல்லுங்க. மோட்டுவுக்கு நம்ம சமோசாவை காட்டிட்டா அவன் உலகத்தையும் மறந்துடுவான். அதனால நம்ம போயிட்டு நிறைய சமோசாவை வாங்கிட்டு வந்து அவன் முன்னாடி வைப்போம். எப்படி? உனக்கு மண்டையில சுத்தமா மசாலாவே கிடையாது. இப்ப நான் சொல்ற ஐடியாவை மட்டும் கவனிங்க. மோட்டோவோட வெற்றியின் ரகசியமே தினமும் சமோசா சாப்பிடுறதா. அதனால அந்த சமோசா தயாரிக்கிறவன நாம உடனே கடத்தி ஆகணும். சமோசா இல்லனா அவன் சண்டைக்கு வர மாட்டான். அட, நீ எங்க போற? சரியா மாட்டியா? என்ன மூட்டையில கண்டு எங்கடா கொண்டு போறீங்க? நான் உங்க காசை திருடல. என்ன பண்றீங்க? ஒரு வழியா திருடங்கிட்ட இருந்து பணத்தை எடுத்து போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு இப்பதான் வரேன். ஆமா, இந்த டீ கடை மண்டியா எங்க போனா? ஹலோ, எங்க, எப்போ, எப்படி? சிங்கம் சார் தான் இப்ப போன் பண்ணாரு. சிட்டியில சமோசா தயாரிக்கிற எல்லாரையும் கடத்திட்டு போயிட்டாங்களா மோட்டோ. அதாவது எல்லாரையும் கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மோட்டோ. அப்படின்னா டீ கடை மண்டையனை நாம தான் காப்பாத்தி ஆகணும். அந்த மண்டையனையும் சேர்த்து தான் யாரோ கடத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் மோட்டோ. பாரு, எந்த திசையிலயும் அவனை காணோம். இன்னைக்கு கிளைமேட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. மோட்டோ, உன்னை சந்திக்க ஒரு விருந்தாளி வந்திருக்கான், பாத்தியா? ஹாய். என்ன செவந்துட்டான்? ஏய் மோட்டோ, உனக்கு என்னாச்சு? மரியாதை என் நண்பனை இறக்கி விட்டுடு, இல்லனா டாக்டர் ஜட்கா உன்னை சும்மா விட மாட்டாரு.
டேய் சுமோ, நான் சொல்றேன் கேளு. டாக்டர் ஜட்காவை இறக்கி விட்டுரு, இல்லனா கசிடேவுக்கு கோவம் வரும். கோவம் வந்தா உன் மண்டையில இருக்கிற கொண்டை இறங்கிடும். என்னோட 20 வருஷம் சர்வீஸ்ல எனக்கு கோபமே வந்தது கிடையாதுப்பா. அவத்தோட நம்பாதீங்க. நீங்க மோட்டுவ மட்டும் அடுத்துறாதீங்க சார், அப்புறம் பத்துலுக்கு கோபம் வந்துடும். மோட்டு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படி அடி வாங்கிட்டே இருக்கிறது? வா, நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த கொண்ட மண்டையனை முண்டிலன் பண்ணிடலாம். வாங்க, ஒத்துமையா மொத்தமா போலாம். வாடா, சைடுல மட்டும் வளர்ந்தவனே, வா. வந்துட்டோம்டா டேய் கொண்டக்கலையா. டேய் விட மாட்டேன்டா உன்னை. மோட்டு சீக்கிரமா ஏதாவது செய் மோட்டு. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியும்ல. நீ ஏதாவது சொல்லு. ஐடியா கிடைச்சிருச்சு. நாம ஆன் தி வேலை இப்படியே போய் இன்ஸ்பெக்டர் சிங்கம் சார் கிட்ட விஷயத்தை சொல்லிடலாம். சிங்கம் சார், சிங்கம் சார், இங்க பாருங்க சார். எம்மாடியோ, என்னோட பைக்க காணோம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏன்டா இப்படி பண்ணீங்க? இன்ஸ்பெக்டர் ஏன்டா கீழே தள்ளுங்க? சொல்லுங்க. பரவாயில்ல, நடந்ததெல்லாம் நன்மைக்குதான். நீங்க எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. அந்த ஜான் அந்த சமோசா பண்றவனை எங்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் கூட வாங்க. என்னோட பேரு சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து இதுவரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அதாவது இம்பாசிபிள். அப்பா, எப்பா என்ன இங்க தாங்க விடுதா? இப்ப என் கோட்டைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டீங்க. என் அனுமதி இல்லாம நீங்க வெளியே போக முடியாது. என் சூமோ பைல்வான் இங்க இருக்கா. எல்லாரும் இப்ப நல்லா வாங்கி கட்டிக்க போறீங்க. அச்சச்சோ. நீங்க எல்லாரும் சண்டை போடுறத பார்க்கும் போது எனக்கும் சண்டை போடணும்னு ஆசை வந்துடுச்சு. நான் இப்ப யாரையாவது அடிச்சே ஆகணும். எனக்கும் அடிக்க ஒரு சான்ஸ் கொடுங்க. என்ன பாக்குறீங்க? என்ன இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு? வேணாம், முதல் கேளு. கிட்ட வராத. Hands up! Hands up!
உனக்கு தனியா சொல்லுவாங்களாடா மொட்டை தலையா? சரிடா. ஐயோ. Hands up! எல்லாரும் மரியாதையா கைய தூக்குங்க. Hands up! கைய தூக்குல சுட்டுடுவேன். மோட்டு சமோசா! மோட்டுவை சமோசா சாப்பிட விடாம உடனே தடுத்து நிறுத்துங்க. இருக்கட்டும். இனிமே இருக்கடா உங்களுக்கு டேய். சமோசா 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 சமோசா. இப்ப வாடா தடி தாண்டவராயா. இப்ப நம்ம அடியில சும்மா அதிருதில்ல. வந்து பாரு. அடி வாங்கினது மட்டும் தான் தெரிஞ்சது. ஆமா, நாம இப்ப எங்க இருக்கோம்? இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னால இதை நம்ப முடியல. இது ஜப்பான். இந்தியாவுல அவன் அடிச்சான், நாம ஜப்பான்ல வந்து விழுந்திருக்கோம். இது எப்படி நடக்கும்?